ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நியா நாட்டோட தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அப்போ தான் யூடியூப் நம்ம சேனலில் எல்லாரும் கொண்டு போய் ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போங்க. எளிய குடும்பத்திலிருந்து அரசு பள்ளியிலிருந்து படித்த மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுகிற போது நாடே இது திருவிழாவாக கொண்டாடுகிறது. +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற எளிய குடும்பத்திலிருந்து வந்த அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்களும் நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். அவருடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களும் இந்த பக்கம் இருக்காங்க. முதல்வருக்கும் வாழ்த்துக்கள். நியா சார்பா வாழ்த்துக்கள் சொன்னங்க. 593 out of 600. அடேங்கப்பா. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா மூட்டை தூக்க போவார். முந்திரி கொட்டை மூட்டை தூக்க போறாரு. பயிர் கம்பெனிக்கு தான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப பாதிச்சிச்சு இந்த மரம் சிவி. என் கை உள்ள காய்ச்சி போயிருப்பாரு. எனக்கு இந்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒளி பார்த்தா கண்ணு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தனியா ரூம்ல போய் லைட்டு போட்டுக்கு நீ படுத்துவாமா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பான். தமிழ் இலக்கியா 581. 2 மணிக்கு ஏஞ்சி படிக்கும். எப்போ பார்த்தாலும் ஏஞ்சி பார்த்தோம்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சார். ஸ்வேதா சார் 589. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க்ன்றது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் சம்பாதிச்சேன்னா கொஞ்சம் லைட்டா குடிப்பேன். சாப்பாடு கொண்டு வாடி. இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டியாயா? 11th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட். இன்னும் கொஞ்சம் இந்த குடி மட்டும் இல்லாம இருந்தா தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்துல வந்திருக்கேன். இவ்வளவு தெரிஞ்சு அதை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? மனுஷனாயா நீ? நேரம் பேசுற வரைக்கும் இந்த புள்ள நிமிர்ந்து இருந்துச்சு. இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சோன்னே இந்த புள்ள தலை குனிஞ்சிட்டு. ஆமா. இன்னைக்கு நல்லவங்களா இருந்தா அவமானப்பட்டு தான் ஆகணும், அசிங்கப்பட்டு தான் ஆகணும். இவ்வளத்தையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். உங்களை தலை நிமிர வச்ச பிள்ளைய நீங்க தலை குனிய வைக்கிறீங்களா இல்லையா? அங்க பாரு. எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டதே இல்ல, அது எனக்கு புதுசும் இல்ல. இதுக்கப்புறம் குறைச்சிக்கிறேன் சார். அதை குறைக்கிற கதையே பொய். விட்டுறா சார். விடணும். எல்லாத்தையும் விட்டுருக்கப்பா. புள்ள படிச்சு தலை நிமிர்ந்து நிக்கிறப்ப இந்த பிள்ளைக்காக அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறப்ப நிறுத்திடலாமா? நிறுத்திடுறேன் சார். உனக்கு கெஞ்சி கேக்குறையா, உன் பிள்ளைக்காவதாச்சும் திருந்தியா? குடியை நிப்பாட்டுறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் வராது. அப்பாங்கிறது ஒரு வார்த்தை இல்லையா, நம்பிக்கை. 587. எனக்கு 8 வயசு இருக்கும் போது அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான் வீட்டு மேல இளநீர் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க சார். அம்மா கடையில வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க எப்பவும் போல. கால் பண்ணி சொன்னேன், அம்மா அழுதுட்டு வீட்டுக்கு உடனே வந்துட்டாங்க என்ன பாக்கணும் அப்படின்ட்டு. அவங்க நாள் ஃபுல்லா வெயில்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபீஸ் எந்த அளவுக்கு நம்ம கம்மியா ஆகுதோ அந்த அம்மாக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு நான் படிச்சேன். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? சுகாஷினி சார் 437 மார்க் சார். அம்மா அந்த பொண்ணு நீங்க தானே இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ஓடுனது? சார். அப்புறம் பஸ் நிக்கவே இல்லை, அதனால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு பயத்துல அப்படியே ஓடி போய் பஸ் ஏறினா சார். ஏன் பின்னாலே ஓடணும்னு தோணுச்சு? எக்ஸாம் எழுத முடியலன்னா அவ்வளவுதான் சார். வீட்டை நான் தான் பாத்துக்கணும். இப்ப சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். இந்த பதட்டத்தோட தான் போய் பரீட்சை எழுதுனீங்க. என்ன கொஞ்சம் மார்க் எடுத்திருப்பேன் சார். என்ன கொடுமை சரவணன். இதுதான் அந்த பொண்ணு ஓடின காட்சி பாருங்க. கல்விக்காக ஓடுற ஓட்டம் இது. இதெல்லாம் நாங்க என்ன வேணும்னா செய்யறோம், வேற வழி இல்லடா கண்ணா. இந்த வண்டியை துரத்தி பிடிச்சி ஏறி நினைச்சுக்க போனா என்ன ஒரு ஆட்டோல போகலாம் அப்படின்னு நினைக்கலையா? காசு ரொம்ப ஏழை சார். நான் ரொம்ப சாதாரணமா கேட்கற மாதிரி இந்த கேள்வியை கேட்டேன். என்ன ஒரு ஆட்டோல போயிருக்கலாமே. வசதியா வாழ்ந்துட்டு பேசுறேன். நாங்க அப்படி இல்ல. ஆட்டோக்கு போக காசு இருந்தா பஸ் பின்னால இப்படி துரத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சின்னதா தடுக்கி விழுந்திருந்தா இந்த பொண்ணு என்ன இருக்கு? அப்பாக்கு ஏற்கனவே அடிபட்டு குடும்பத்தை பாதுகாக்க முடியாத நிலைமையில இருக்கு. ராத்திரியான தூக்க முடியலடி, நெஞ்செல்லாம் வலிக்குது. இந்த பிள்ளை தலையெடுத்தா தான் குடும்பம் தலைக்குங்கிற இடத்துல இருந்தா அப்படி போய் அங்கிட்டு போன பிள்ளை விழுந்து கால் ஒடிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்துட்டு இருக்கேன். ஐயோ நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த குடும்ப தெருவில் இருக்கு வேணும். நீங்களும் பாத்தீங்க தானே? என்னால அது பார்க்க முடியல. சரியான சாப்பாடு இல்லை அவங்களுக்கு. ஒரே ட்ரெஸ் தான், அந்த யூனிஃபார்ம் தான் போட்டு போகணும். எதையுமே தனக்கு நடந்த உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். எனக்கு ஆபரேஷன் பண்ணி 8 மாசம் ஆயிடுச்சு. என்னுடைய உழைப்பும் நின்று போச்சு. 6 மாசமா சரியான வருமானமே இல்ல குமாரு. சின்ன ஒரு வேண்டுகோள் சார், அவங்க 2 பேரும் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க.
ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னால ஒரு 2 பேர் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்களாப்பா அப்படின்னாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நாங்க ஏன் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வருத்தம்? நம்மளால ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தப்பு தானே பண்ணாரு. அவங்க வீட்டுல இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். பேர் என்னமா? சுகாஷ். இந்த பேரே அழகா இருக்கு, உனக்கு வச்சதுனால. தேவதை மாதிரி இருக்கா. இந்த பிள்ளைக்கு தான் நீங்க வண்டியை நிறுத்தல. நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நமக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. ஆனா இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் நம்மை விட நெருக்கடியில் வாழும் பிள்ளையின் வாழ்க்கையும் போயிட்டே இருக்கு. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். இந்த பொண்ணு இவ்வளவு நெருக்கடியிலையும் கூட இந்த வார்த்தை சொல்றப்பதான் எனக்கு நீ உன் லைஃப்ல நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதும். நல்லா இருக்கு. ஆக்சுவலா தண்டனையை கூட ஏத்துக்கலாம், மன்னிப்பு ஏத்துக்கிறது தான் கஷ்டம். தப்பு பண்ணிட்டேன், சாரி. ருத்ரமூர்த்தி 598 மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன். 598? என்னோட மார்க் வந்து 586. அப்பா இல்ல தவறிட்டாரு 5 வயசு இருக்கும்போது. அம்மா மட்டும்தான் கார்மெண்ட்ஸ் போய் என்ன படிக்க வச்சாங்க. இருக்கும்போது என்ன முதுகுல மூட்டை மாதிரி கட்டிட்டு கடப்பறையில இப்படி குத்தும் போது காலுக்கு உள்ள ஏறி மண்ணுக்குள்ள போயிடுச்சு. அவசரப்பட்டு சரிஞ்ச சாமி கல் இருக்குது அடிபட்டு இருந்தாங்க. கலப்ப திருமணத்தினால என்னை வந்து ரொம்ப ஒரு சீப்பா இது பண்ணாங்க. நான் படுற கஷ்டத்தையும் அந்த வலியும் பார்த்து அவன் ரொம்ப நல்லா படிப்பான் சார். 10th ஃபர்ஸ்ட் மார்க் 478, 11வது 560, இப்போ 586 மார்க். என்ன செஞ்சு கொடுத்தீங்க எனக்கு ரிசல்ட் வந்தப்பா? அவனுக்குன்னா பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் சார். செய்யலான்னு வீட்டுக்கு போனேன், சின்ன பசங்க வந்து ஆக்சிடென்ட் ஆயில 3 பேர் இறந்துட்டாங்க. கேட்டதுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சைலண்ட் ஆயிட்டு எதுவும் செய்யல. உங்க ஊர்ல அது ஒரு சம்பவம், உங்க வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷமா நிகழ்ச்சி நடந்திருக்கப்ப அந்த இழப்பு ஏன் உங்களை அவ்வளவு தூரம் காயப்படுத்திருச்சு? இதே நீங்க கொண்டாடாம விட்டுட்டீங்க. அவங்களும் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவன் 10th படிக்கிற பையன், அவன் மார்க் ரிசல்ட், அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே. இது நல்ல விஷயம் வந்து எப்ப நல்லா கொண்டாடலாம். ஆனா அது சோக இது நடந்ததுனால எனக்கு மனசு ரொம்ப கேட்கல. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சில பேர் நம்ம வாழ்க்கையில இழந்த சில பேரை ஞாபகப்படுத்துவாங்கடா. ஆக்சுவலா தமிழ்நாடு ஏன் வளருது அப்படிங்கிறப்ப தமிழர்களின் குணம், ஆக்சுவலா இந்த குணம் தான் தமிழர்களை வளர்க்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்தோஷம் வரும்போது பங்கு போட்டுக்கிறீங்க, கஷ்டம் வரும்போது கலந்துக்கிறீங்களே, ரெண்டுலயுமே பங்கு போட்டுக்கணும். அவன் தாண்டா மனுஷன். ஜவாதுமலையில அதிகமா குழந்தை திருமணம் இருக்கும். இந்த பொண்ணு வந்து 505 மார்க் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் படிக்கணும். படிடா, ஒழுங்கா படிடா. நீங்க டீச்சரா? ஆமா சார். டீச்சருங்கிறனால அந்த தாட் ப்ராசஸே இருக்கு. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. நீட் எக்ஸாம் எழுதணும் சார், ரிப்பீட் பண்ணி படிக்க போறேன். அதான் 1 இயர் கோச்சிங் போயிட்டு MBBS பண்ணுவேன். நமக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கலன்னா நாம அதுக்காக எவ்வளவு வேணா ட்ரை பண்ணலாம். மெடிக்கல் காலேஜ் சேரலான்னு இருக்கேன் சார், இல்லாட்டி ரிப்பீட் போடலான்னு இருக்கேன் சார். சில சமயம் புத்தி வேணான்னு சொல்லும், ஆனா மனசு வேணும்னு சொல்லும். நீ என்ன கேட்ப? புத்தி சொல்றதை கேட்கணும்னு தான் ஆசைப்படுவேன், ஆனா மனசு சொல்றது கேட்டாதான் ஜெயிக்கும். ஃபீஸ் பார்க்க 1,20,000 கேக்குறாங்க சார். 1 இயருக்கு முடிச்சுட்டு ரிப்பீட் போட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் 2 லட்சத்துக்கு மேல தேவைப்படுது. இப்ப இதே மாதிரி போன வருஷம் மிஸ் பண்ணவங்களும் மறுபடியும் நீட் எழுதி உள்ள வருவாங்களா? அப்ப அந்த எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். ஆமா சார். உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத, மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட அந்த வருஷத்திலே நீட்டை பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னா அடுத்தடுத்து போயிட்டாங்க. இப்ப அப்படி இல்ல சார். நான் தம் பின்னாடி நாய் மாதிரி சுத்தினேன், என் கண்ணுக்கு நீ கெட்டா தெரிஞ்ச, மேல பைத்தியமா இருந்த. அந்த ரிப்பீட் போடுறதுன்றது வந்து இப்ப ரெகுலரா போயிட்டு இருக்கு. இயரை வந்து வேஸ்ட் பண்றாங்க. அந்த வயசுக்கு, இந்த மெச்சூரிட்டிக்கு எதுவும் முக்கியமா தெரியல. சோ அடுத்தடுத்து அவங்களோட சீனியாரிட்டி, அவங்க கூட படிச்சவங்களும் அடுத்தடுத்து சக்சஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டைம் இருக்கும் போது பண்ணிடணும். அதை விட்டு நான் பொறுமையா இருந்துதான் வருவேன் அப்படின்னீங்கன்னா அப்ப நீ வரவே முடியாது. அப்ப வெளியில அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனமான்மை உருவாகும். எனக்கு ரியாலிட்டி புரியுது. ஒரு 2 இயர்ஸ் நமக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அந்த டாப்பர் ஃபீலிங்ல நம்ம கீழே வந்துருவோம். நம்ம 2 வருஷமா வீட்டுல உட்காந்துருக்கோங்கிற ஃபீல் வந்துரும். கண்டிப்பா சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நானும் 1 இயர் நீட் கோச்சிங் தான் சார் போறேன். எல்லாமே 1 இயர் பிரேக் எடுக்கிறீங்க. எவ்ரிபாடி முன்னாலாம் நல்லா படிச்சவங்க எல்லாம் உடனே அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. நீ என்ன படிக்க போற?
அக்ரிகல்ச்சர். இவ்வளவு பேர் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நடந்தா சமூகத்துடைய வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துரும். நான் இவங்க அப்படியே தேங்கி நிக்கிறப்ப என்ன ஆகுனா இங்க ஒரு கேப் வரும். அன்னைக்கு உடைஞ்ச காலு இன்னும் நான் தாங்கி தான் நடக்கிறேன். இந்த நிக்காத பஸ் நிக்கிறதுல ஓடிட்டே இருந்து பாருங்க நிக்காம. அதே மாதிரி இந்த சமூகம் இப்ப நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. சின்ன வயசுல ஊர்ல ஓட்டப்பந்தயம் ஓடுறப்போ என் பக்கத்துல ஓடுறவன் அவன் ஜெயிக்கணும்ட்டு என்ன தள்ளி விட்டு ஓட்டான்பா. இவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க, பின்னால ஓடிட்டே இருக்காங்க. எல்லாரும் இந்த பஸ்ஸை துரத்திக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.